தென்காசி மாவட்ட வனத்துறை அலுவலகம் முன்பாக 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்டத்தில் நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை வசம் உள்ள கண்மாய்களை வனத்துறையினர் கையகப்படுத்துவதாக செய்தி வெளியான நிலையில் விவசாயிகளுக்கு எதிராக மாவட்ட வன அலுவலர் செயல்படுவதாக கூறி விவசாயிகள் கடும் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய நீர்வள ஆதாரத்துறை கண்மாயமும் ஊரக வளர்ச்சித்துறை கண்மாயம் ஃபாரஸ்ட் கிட்ட ஒப்படைங்கன்னு 1 மாதமாக கடுமையான நெருக்கடி கொடுத்துருக்காங்க. இந்த கண்மாய் என்பது காலங்காலமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம். விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தோடு கிராமத்தினுடைய வாழ்வாதாரத்தோடு இருக்கக்கூடிய ஒண்ணு. அதை டிஎஃப்ஓ எந்த விவசாயிகளுக்கு நோட்டீஸ் கொடுக்காம நேரடியா டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு கையகப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா சர்வாதிகாரம் பண்றீங்களா? இங்க வந்து சோத்த பொங்கிடும். இந்த டிஎஃப்ஓ மாத்தணும். முதல்ல இந்த டிஎஃப்ஓ இங்க பணி செய்ய லாயக்கில்லாத விவசாயிகளோடு இணைந்து பணி செய்யக்கூடிய டிஎஃப்ஓ தான் ஒரு மாவட்டத்திற்கு தேவை. சர்வாதிகார மனப்பான்மையில் ஒரு டிஎஃப்ஓ என்ன செய்ய முடியாது? இங்கே இல்ல, எந்த மாவட்டத்திலும் செயல்பட முடியாது. கம்மாய தேனியில் எடுத்துட்டோம், புதுக்கோட்டையில் எடுத்துட்டு கதை சொல்லிட்டு இருக்காப்ல டிஎஃப்ஓ. தேனியில யாரை வச்சு எடுத்தீங்க? ஏடி சர்வே கூப்பிட்டு என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. அதனால கம்மாய் எடுக்க மாட்டோம்னு எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுக்காம இங்க இருந்து நகலாம்.